மச்சி, எனக்கு ஒரு டவுட். நம்ம ஆளுங்க ஹாலிவுட் மூவிஸா இருந்தாலும், ஆனிமே சீரீஸா இருந்தாலும், ஸ்லோ பர்ன் ஸ்டோரீஸ், சர்வைவல் மிஸ்ட்ரீஸ், ஃபோக் ஹாரர் மாதிரி ஜான்ரஸ் வந்தா ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்றாங்க. வேர்ல்ட் பில்டிங், கேரக்டர் ரைட்டிங், ஃபோர்ஷேடோயிங் எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ் சினிமாவில் அதே மாதிரி ஒரு பியோர் ஜான்ரா அட்டெம்ப்ட் வந்தா ஸ்லோவா இருக்கு, கமர்ஷியலா இல்ல, மாஸ் மூமெண்ட்ஸ் கம்மி அப்படின்னு சொல்றதையும் பார்க்குறோம். அப்போ ப்ராப்ளம் எங்க இருக்கு? ஆடியன்ஸ் இன்னும் அந்த மாதிரி பியோர் ஜான்ரஸ்க்கு ரெடி ஆகலையா, இல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் அந்த ஜான்ராவோட லாங்குவேஜை ஆடியன்ஸ்க்கு சரியா கொண்டு போகலையா? உன்னோட டேக் என்ன மச்சி? புரியுது. இது வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இது. எப்படின்னா, நீ சொல்கிறதான் இந்த கோவிட் டைம்லேருந்து நான் இதுக்கு முன்னாடியே இதை பற்றி ஒரு விஷயம் பேசியிருப்பேன். இந்த கோவிட் டைம்லேருந்தே வந்துட்டு சினிமா வந்து கோவிடுக்கு முன்னாடி பின்னாடின்னு மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட சினிமா எப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோவிடுக்கு அப்புறம் நம்மளோட யங் டைரக்டர்ஸ் டெபியூவாக வரவங்க எல்லாருமே அவங்க வந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. லைக் வந்து நீ சொல்கிற மாதிரியே இந்த ஹாலிவுட்டில் வந்து ஃபுல்லாக ஜான்டர் மூவிஸ் அப்படிங்கிறப்போல, இப்போ போர் தொழில் டைரக்டர் கூட இப்போ கரா பண்ணிருக்கு. இது ஒரு ஃபுல்லாக ஒரு ஜான்ரா ஃபிலிம் அப்படிங்கிறாரு. இந்த ஜான்ரா ஃபிலிம்னா என்னென்னா, நீ ஒரு ட்ராமான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாக ட்ராமா தான் இருக்கும். ட்ராமாவுக்கு தான் வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி இருக்கும். காமெடி வரலாம், ஆக்ஷன் வரலாம். ஆனால் அந்த ட்ராமாக்கான மூடை விட்டு அந்த ஆக்ஷனும் காமெடியும் வந்து அதை வந்து டாமினேட் பண்ணாது. ஒரு ஜான்ரா ஃபிலிம்ங்கிறது என்னென்னா, நீ ட்ராமான்னு ஒரு ஜானர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ட்ராமா ஜானரில் அந்த ட்ராமா தான் எப்போவுமே டாமினேட்டில் இருக்குமே தவிர, அந்த ட்ராமாவை தவிர அந்த ஆக்ஷனோ இல்லை அந்த காமெடியோ அதை டாமினேட் பண்ணாது. அதுதான் வந்து ஜானர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹாலிவுட்டில் பண்ணால் அதை பிரேக் டவுன் பண்ணுற நம்ம மக்கள், நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணால் அதை ஏன் பிரேக் டவுன் பண்ண மாட்டேன்? ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் டேஸில் வந்து கரா மூவி தான். நேற்று கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன். கருப்பு வந்து எல்லாரும் ஒரு மாதிரி நல்லா இருக்குங்கிறாங்க, ஆனால் கரை வந்து அண்டர் ரேட்டட் பண்ணிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி. கரை அண்டர் ரேட்டடுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் யார் பிரேக் டவுன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம ஊரில் இருக்கிற ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் கிடையாது. ஹாலிவுட் ரேஞ்ச் ஆஃப் அந்த சினிமாவை பார்க்கக்கூடிய 100% ஆஃப் இந்தியன் பீப்புள், அதில் 100% ஆஃப் தமிழ் பீப்புளில் ஒரு 20% ஒரு 40% வந்து தான் இப்போ எல்லாரும் நம்ம எக்ஸ்போஷர் வந்து ஹாலிவுட்டில் இருக்குது. மீதி 60 யாருன்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி பி சென்டர் சி சென்டர் ஆடியன்ஸ். அவங்க வந்து நம்ம தமிழ் சினிமா மட்டும்தான் பார்க்குறோம். அதாவது திருவிழா இல்லை லீவு டைமு, இல்லை கொஞ்சம் போர் அடிக்குது, கொஞ்சம் என்டர்டெயின் ஆகிறதுக்கு, கொஞ்சம் எங்கேஜ் ஆகிறதுக்கு, பொழுதுபோக்குக்காக போகிற சினிமா ஆடியன்ஸ் இங்கே 60% இருக்காங்க. ஸோ கரா மூவி ஏன் அண்டர் ரேட்டட் ஆகுதுன்னா, இந்த 40% வந்து கரா மூவியை மேபி பிரேக் டவுன் பண்ணலாம், அது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நீ அந்த ஒரு 40% வந்து நீ வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து 40% பேர் கரா மூவியை வந்து நல்லா இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம், பிரேக் டவுன் பண்ணி போடலாம். ஏன்னா இன்றைக்கும் கரா மூவியை அண்டர் ரேட்டட் மூவியை ஆக்கிட்டீங்கன்னு மீம்ஸ் போடுறவங்க எல்லாருமே நான் சொல்கிறேன் அந்த 40% ஆளுங்களில் வரவங்க. மீதி 60% ஆளுங்க தியேட்டருக்குள்ளே போயிட்டு, இன்க்ளூடிங் நானும் எங்கள் அப்பாவும் போனப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னார், படம் பெருசாக ஒர்த்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்தார். ஆனால் எனக்கு நிறைய சீக்வன்ஸ், நிறைய எலமெண்ட்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம சினிமாவை பார்க்குறது அது என்ன ஜானரோ அதை மட்டும்தான் நம்ம பார்ப்போம், அதை தாண்டி நம்ம யோசிக்க மாட்டோம். இதே கரை மூவியை பிடிச்ச எனக்கு தான் கருப்பு மூவியும் பிடிச்சிருந்தது. அது என்ன ஜானருங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 20-30 நிமிஷத்துக்கு அப்புறம், சூர்யா என்ட்ரிக்கு அப்புறமே நமக்கு புரிஞ்சிருது. அங்கேருந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஒரு கதையோட செட்டப்புங்கிறது அதை தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊர் ஆடியன்ஸ் ஏன் அதை பிரேக் டவுன் இன்னும் பண்ணலை அப்படின்னா, இதுக்கு காரணம் வந்து ஜானர்ஸுக்கு இன்னும் ரெடி ஆகலைங்கிறதா காரணம். நீ கேட்ட கேள்வி தான் கரெக்ட். நம்ம ஊர் ஆடியன்ஸ் வந்து இன்னும் ஒரு அடல்ட்ரேட்டட் கரெக்ட் நம்ம ஊர் ஆடியன்ஸ் வந்து பியூராக அன்அடல்ட்ரேட்டட் ஜானர்ஸுக்கு இன்னும் ரெடி ஆகலை. அதாவது ஒரு 18+ படத்தை இன்னும் நம்ம ஊர் தியேட்டரில் வந்து அவ்வளோ ஈஸியாக சுலபமாக வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி ரிலீஸ் பண்ணி அது ஓஹோன்னு ஓடுறதெல்லாம் வந்து நம்ம கேட்கணுன்னா இன்னும் 20 வருஷம் தாண்டி தான் அதை நம்ம பார்க்கவே முடியும். அப்படிங்கும்போது நம்ம ரெடி ஆகலை. ரெண்டாவது, நீ கேட்ட மாதிரி நம்மளோட ஃபிலிம் மேக்கர்ஸோட ஸ்கேலும் விஷனும் சரியாக கன்வே பண்ண மாட்டுறாங்களான்னா, அஃப்கோர்ஸ் நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸுமே, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி இந்தியன் இண்டஸ்ட்ரியுமே, நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சு அவங்க படம் பண்ணுறாங்களே தவிர ஆடியன்ஸுக்கு இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு இன்னும் வந்து அவேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம யாருக்கு பண்ணுறோன்னு பார்த்தா நம்ம ஊர் அந்த 100% மக்களுக்கு தான் நம்ம பண்ணுறோம். அதில் 60% மக்களுக்கு
நம்ம அவேர் பண்ணாதானே. நான் இப்படி ஒரு படம் பண்றேன், நான் இன்டர்வியூ மூலமாவோ, இல்ல நான் வேற ஏதோ ஒரு மீடியம் மூலமாவோ, என் படங்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். நீங்க இப்படி பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவேர் பண்ணாதானே அந்த ப்ராடக்ட் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேல் ஆகும். நீ ஒரு டீ-ஷர்ட் கண்டுபிடிக்கிற, புதுசா ஒரு டீ-ஷர்ட் போடுற. இந்த டீ-ஷர்ட் ஏன் நான் ரவுண்ட் நெக் வச்சிருக்கேன்? இது எதுக்காக யூஸ் ஆகும்? நீ மக்கள்கிட்ட சொல்றதுனால தான் இந்த டீ-ஷர்ட்டை வாங்க முடியும். இல்ல டீ-ஷர்ட்டை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நான் டீ-ஷர்ட்டை உருவாக்கிட்டேன். உருவாக்கி நான் அதை தொங்க விட்டுட்டேன். ஆடியன்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ற ஜானர் ஃபிலிம் மேக்கர்ஸ், அதாவது கொரோனாக்கு அப்புறம் வந்த ஃபிலிம் மேக்கர்ஸ், பூம் ஆகிற டெபியூ ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே அவேர் பண்ணணும். ஆடியன்ஸுக்கு அவேர் கொடுத்தீங்கன்னா, அவங்க அவேர்னஸாக அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த 60% மக்களும் இப்போ கர மூவி அண்டர் ரேட்டடாக ஆக்காம கர மூவியும் கருப்பு மூவிக்கு ஈக்குவலாக ஓஹோன்னு ஓட வச்சிருப்பாங்க. ஸோ ஆடியன்ஸுக்கு நம்ம அவேர் பண்ணணும். ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட பண்ணுற தப்பு, நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ் பண்ணுற தப்பு அதுவும் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். மச்சி, நீ சொன்ன டி-ஷர்ட் எக்ஸாம்பிள் தான் இங்க கீ பாயிண்ட். ஒரு புதுசா இருக்கிற விஷயத்த மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் சினிமாவுக்கும் பொருந்தும். நம்ம ஆடியன்ஸ் பியோர் சர்வைவல் மிஸ்ட்ரியோ ஃபோக் ஹாரராவோ ரிஜெக்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கல. பல நேரம் அந்த வேர்ல்ட ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போற வேலை சரியா நடக்கல. அவங்க என்ன பார்க்க போறாங்க, என்ன ஃபீல் பண்ண போறாங்க, இந்த ஜானர்ல என்ன ஸ்பெஷல், இதெல்லாம் முன்னாடியே கிளியரா கம்யூனிகேட் பண்ணணும். அது நடந்தா நம்ம ஊர்லயும் பியோர் ஜானர்ஸ்க்கு பெரிய ஆடியன்ஸ் உருவாகும். சரி, இந்த டிஸ்கஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஆடியன்ஸ் ரெடி இல்லையா, இல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் ஆடியன்ஸ்க்கு ஜானரே சரியா எக்ஸ்பிளைன் பண்ணலையா? கமெண்ட்ல சொல்லுங்க.